நடத்தப்பட்ட மீட்டிங் அது வந்து ஜனநாயகன் திரைப்படத்திற்காகவே நடத்தப்பட்டதாக பல்வேறு தகவல்கள் வெளியாயிட்டு இருக்கு. நிறைய வீடியோ ஆதாரங்கள் எல்லாம் எரைஸ் பண்ணிட்டு கொடுத்துருக்காங்க, அதை ரெக்கவர் பண்ணியிருக்கிறாங்க. உள்ளூர் தொலைக்காட்சிக்காரங்க எடுத்த அந்த வீடியோ எல்லாம் இப்போ வந்து சிபிஐனுடைய வசம் இருக்கு. வசமாக விஜய் சிக்கி இருக்கிறார் அப்படிங்கிற தகவல்கள் காலையிலே பரபரப்பாக போய் கொண்டிருக்கிறது. எப்படி பாக்குறீங்க சார் இதை? இல்லை, ஆக்சுவலாக காலையில் 7:30 மணிக்கு நாமக்கல்ல இருக்க வேண்டியவர் எப்படி 7:30 மணிக்கு ஏர்போர்ட்டில் இருந்தார்? இது எல்லாமே இப்போ அதாவது இவங்களோட திட்டமே இப்போதான் தெரியுது. ஒரு மிகப்பெரிய சதியை அரங்கேற்றி பார்த்துருக்காங்க. ஆக்சுவலாக அந்த ஜனநாயகனுக்கு எடுக்கப்பட்ட ட்ரோன் ஷாட்டு ப்ளஸ் பெரிய பெரிய இப்போ வந்து ஒரு சாதாரண ஸ்டுடியோக்காரவங்கள்ட்ட இருக்க கேமரா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுவே ப்ரொஃபஷனல் கேமரா. இது நிலவில் தான் ஒரு ஸ்டுடியோக்காரவங்களால கேமரா வச்சிருக்க முடியும். பட் அவங்க யூஸ் பண்ண கேமரா எல்லாமே ஹைடெக் கேமரா. பார்த்தாலே தெரிகிறது. அது எல்லாமே சினிமாவுக்கு எடுக்கப்பட்ட கேமரா. அது அவ்வளவு தூரத்துல ஜூமிங் எடுக்க முடியும், அவ்வளவு ஒய்டு ஷாட் எடுக்க முடியும். உடைய ஆரம்பிச்சிடும் வீடியோ. ஆனா அவங்க வச்சிருந்த கேமரா எல்லாமே ஹைடெக் கேமரா. இதெல்லாம் வேற ஒரு கேமராவில் ஷூட் பண்ணல. அவங்க நினைச்சது அசம்பாவிதம் ஏற்படும் நடக்கல. அவங்க ஒரு சீனை கிரியேட் பண்ணி அதை படத்துல எடிட் பண்ணதான் பிளான் பண்ணது. அவன் செத்துட்டான்டா. எவ்வளவு பிச்சைக்காரத்தனம். ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஒரு நாளே 1000 ரூபாய் 2000 ரூபாய் சம்பளம் கொடுத்தா வரப்போறாங்க. என்ன ஆயிட போகுது ஒரு பெரிய ஷூட்ல? ஆனா இவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் திரள்றத வந்து நீங்க கஷ்டம் இல்லை. ஆக்சுவலா ஜனநாயகன் ப்ரமோஷனுக்கு தயார் பண்ண வீடியோ இது. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. படம் ப்ரமோஷன் போடுறாங்களா, அதுக்கு தயார் பண்ண வீடியோ இது ஃபர்ஸ்ட் லுக். அது போக அதை படத்துக்குள்ள வைக்கிறது தான் ரெடி பண்ண பிளான். சோலி முடிச்சு அது ஆனா என்டையரா இவங்க தலைகீழா புரட்டு போச்சு. போலீஸ்காரவங்க மறைச்சாங்கல்ல, சார் இங்க போகாதீங்க, இங்க இருந்து பேசுங்க, அந்த பிரச்சனை தலைக்கு மேல போயிட்டு இருக்குன்னப்ப வலுக்கட்டாயமா அந்த வண்டி எடுத்துட்டு போனது அவரு. லைட்டை போட்டு ஆஃப் பண்ணார்ல, அதெல்லாம் இப்ப ஏன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த கேமரா ஷாட்டுக்கு தேவை அதெல்லாம். லைட்டை போட்டு ஆஃப் பண்ற இருட்டுல அதுவே வந்து சினிமாவுக்கு தேவை தானே. லைட்டை போட்டு ஆஃப் பண்றது, இல்லாட்டி எப்படி ஒரு மாதிரி இருட்டுக்குள்ள உட்காந்துருப்பாரு. கண்டினியூவா த்ரோஸா லைட்டை போட்டு அந்த ஷாட் அப்படி வைக்கல, டைரக்டர் அப்படி பிளான் பண்ணல. சார் லைட்டை போட்டு ஆஃப் பண்ணுங்கன்னு எல்லாம் சினிமாக்காரவங்களாம் சேர்ந்து செஞ்சாங்க. எல்லாம் நடிப்பா கோபால் 41 பேர் குன்னுட்டிய கோபால் தனிப்பட்ட விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள். சரிதான். ஆனா அரசாங்கத்தினுடைய அழுத்தங்கள் எதுவும் இருக்காம அது நடக்குமா சுயமாக? இல்லைங்க, எஸ்ஐடி போட்டு அசாகிறது. இவங்க தானே சிபிஐக்கு வேணும்னு போனாங்க. ஆமா ஆமா. இவங்க எதுக்கு அப்படி போனாங்கன்னா அந்த 2 நாள் கேப் எதுக்கு எடுத்துக்கிட்டாரு? 48 மணி நேரம் விஜய் எடுத்துக்கிட்டாருன்னா இந்த வீடியோவெல்லாம் ஃபார்மேட் பண்றது எடுத்துக்கிட்ட டேட் தான் 48 மணி நேரம். இதெல்லாம் ஒரு குழப்பா பாஸ். அடுத்த நாளே பேசுறது ட்ரிகர் ஆயிட்டாங்கன்னு வச்சு கவர்மெண்ட் புடுறாங்க உள்ள மாண்டேஜ் பூரா எடுத்துருவாங்கடா. எல்லாரும் கேமரா புடுங்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிட போகுது? ஒருத்தர் இந்த சாம்பார் ஆப் எனக்கு இது நீங்க இவ்வளவு பெரிய பிளான் பண்ணணும்னா இது ஒரு மாநாட்டு திடல்ல நீங்க பிளான் பண்ணியிருந்தா பக்கம் வந்திருக்கும். ஆனா இவங்களுக்கு தேவை லைவ் ஷாட். 2 பக்கம் கடை வீதி, செட்டு போடாத கடை வீதி வேணும், சென்டர்ல பஸ் போகணும். இதுதான் அவங்களோட திட்டம். ஒரு மாநாட்டு திடல்ல போட்டு போயிருக்கலாம். இதுல பெரிய விஷயமா என்ன? மாநாடு கிரவுண்ட்ல போட்டு ரேம்ப் வாக்கெல்லாம் ஓடி இருக்கலாமா இல்லையா? இவ்வளவு நாள் இது ஒரு நல்ல கேள்வி. விஜய் பகல்லே பேசினாரு, அந்த இதுல மட்டும் தான் நைட்டு பேசினாரு. படத்துக்கு தேவைப்படுது ஷாட். ஆமா, இப்ப கடைசியா சேலத்துல எல்லாம் கூட மதியம் 12 மணிக்கு போய் ஆளெல்லாம் மயங்கி ட்ரெண்ட் போட்டு இதை வந்து கொஸ்டின் அங்க வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எங்க சிபிஐல அவன் இப்ப ரெக்கவரி சாஃப்ட்வேர் வந்துச்சு. நீங்க தொலைஞ்சு போன ஒரு ஹார்ட் டிஸ்க் எடுத்துட்டு வந்தோ இல்ல துணுக்கு எடுத்துட்டு வந்தாலும் ரெக்கவரி போட்டு எடுத்துறாங்க போலீஸ். நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன், வாங்க. ரெக்கவரி சாஃப்ட்வேர் போட்டு எல்லாத்தையும் அள்ளி எடுத்து உங்களுடைய இமேஜ் மட்டும் தான் எடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ வீடியோ எடுக்கலாம் ரெக்கவரி போட்டேன். செல்லெல்லாம் நம்ம பயன்படுத்தின செல்லாம் பர்சனல் இருக்குன்னா யார்ட்டையும் கொடுக்கவே கூடாது. அது யார் வேணுமோ ரெக்கவரி போட்டு எடுத்துட்டு போயிடுவாங்க.